வணக்கம். இது 2025ஆம் ஆண்டு தரமைந்து பிரமை பரிசில் வினாத்தாள் ஒன்றின் 35வது வினா. இதற்கு விடை காணும் விளக்கங்கள் விளக்கமாக வழங்குகிறேன். ஒரு பரிசு பொதி பின்வருமாறு 3 பொருள்கள் அடங்கத்தக்கதாக தயார் செய்யப்படுகின்றது. அதாவது ஒரு பரிசு பொதியிலே 3 பொருள் இருக்க வேணும். முதலாவது பொருள் ஒரு தனிக்கோட்டு கோப்பி புத்தகம் அல்லது சதுரக்கோட்டு புத்தகம். அதாவது தனி ரூல் அப்பியாச கோப்பி அல்லது சதுர ரூல் அப்பியாச கோப்பி என்பதை தெளிவடையுங்கோ. அதில் ஏதாவது ஒன்று கவனம். ஒரு பேனை அல்லது ஒரு பென்சில். அந்த பரிசு பொதியிலே ஒரு பேனை அல்லது ஒரு பென்சில் இருக்க வேணும். ஒரு அடிமட்டம் அல்லது ஒரு அழிரப்பர், இதிலும் ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். அதாவது 3 சோடி பொருட்கள் இருக்கின்றது. அதில் தனிக்கோட்டு புத்தகம் என்பது அதாவது காகிதாதி கடதாசி எழுதுவதற்கு உகந்தது. பேனா என்பது எழுதுக்கருவி. அடிமட்டம் அழிப்பான் அழிரப்பர் என்பது அங்கே எழுதுகின்ற போது பயன்படுத்துகிற கருவிகள். அதை நேராக எழுதுவதற்கோ எழுதியது தவறாகிவிட்டால் அழிப்பதற்கோ பயன்படுவது. இவற்றில் ஏதாவது ஒரு பொருள் வீதம் இதற்கேற்ப ஒன்றிலிருந்தொன்று வேறுபடுமாறு எத்தனை விதங்களில் பரிசு பொதியை தயார் செய்யலாம் என கேட்கப்படுகின்றது. அப்போ நான் இந்த பரிசு பொதிகளை 2 பொருட்கள் இருக்கிறபடியால் ஒன்று கேபிட்டல் எழுத்தாகவும் ஏபிசி என, அதே பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள் இருக்கின்றது. அதை ஸ்மால் லெட்டராகவும் ஆங்கிலத்தில் ஏபிசியாகவும் எழுதியிருக்கின்றேன். இதனை வைத்துக்கொண்டு நாங்கள் இதனை இணைப்பதன் மூலம் எந்த ஒரு கூட்டத்திலும் ஏபிசி இருத்தல் வேண்டும். அந்த வகையில் அதாவது ஏபிசி என்பது சில வேளை கேபிட்டலாக இருக்கலாம், ஸ்மால் லெட்டர்ஸாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஏபிசி 3ம் இருக்கத்தக்க வகையில் எத்தனை விதங்களில் தயார் செய்யலாம் என்பதற்கான விளக்கத்தை தொடர்ந்து வழங்குகின்றேன். பாருங்கள். 35வது வினாவில் அதாவது அரிசவரிக்கையில் வந்த 35வது வினா, ஒரு பரிசு பொதி பின்வருமாறு 3 பொருட்கள் அடங்கத்தக்கதாக தயார் செய்யப்படுகின்றது. ஒரு தனிக்கோட்டு குப்பி புத்தகம் அல்லது ஒரு சதுரக்கோட்டு புத்தகம். தனிக்கோட்டு புத்தகம் இது, சதுரக்கோட்டு புத்தகம் இது. இதில் ஏதாவது ஒன்று. அதே மாதிரி அடுத்தது ஒரு பேனா அல்லது ஒரு பென்சில். இதில் ஏதாவது ஒன்று. ஓர் அடிமட்டம் அல்லது ஓர் அழிப்பான் ஒன்று. இவ்வாறு 3 பொதிகள் அடங்கிய ஒன்றிலிருந்தொன்று வேறுபடுமாறு எத்தனை விதங்களில் பரிசு பொதியை தயார் செய்ய முடியும் என்பதை கேள்வி. இப்ப நான் இதற்கு விடை காணுகின்ற விளக்கத்தை தெளிவுபடுத்தின பாருங்கோ. முதல் கேபிட்டல் ABC. அடுத்த 2வது பரிசு பொதி ஸ்மால் ABC. 3வது பரிசு பொதி கேபிட்டல் ABC. 4வது ஸ்மால் ABC. எல்லாத்திலையும் ஏபிசி இருக்க வேண்டும் என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது 4வது கேபிட்டல் BAC. 4 5வது. 6வது இதே போல மறுபக்கம் இருக்கிற ஸ்மால் பி கேபிட்டல் AC. 7வது கேபிட்டல் CAB.
எட்டாவது ஸ்மால் சி கேபிட்டல் ஏ பி. இவ்வகையில 8 பொதிகள் தயார் செய்ய முடியும் என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்க. இங்க 3 வகையான பெரிய எழுத்துக்கள் ஏபிசி, இங்க 3 வகையான ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசி. மற்றதுகள்ல முதலாவதுல ஏ கேபிட்டல் பிசி ஸ்மால், அடுத்ததுல ஏ ஸ்மால் பிசி கேபிட்டல், அடுத்த பி கேபிட்டல் ஏசி ஸ்மால் பி ஸ்மால் ஏசி கேபிட்டல், சி கேபிட்டல் ஏபி ஸ்மால் சி ஸ்மால் ஏபி கேபிட்டல். இந்த பொருட்களை நாங்கள் 8 விதங்கள்ல தெரிவு செய்ய முடியும். அப்ப கேள்விக்கான விடை 3வது விடை. அந்த விடைகள்ல 3, 6, 8 என்று தரப்பட்டது. 8 என்ற விடைதான் பொருத்தமானது.